வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பீப்புள்ஸ் வாய்ஸ் அப்படின்ற நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா மக்களுடைய குரல், மக்களுடைய மனசு என்ன நினைக்குது அப்படின்றத சொல்கிறதா தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியில் நடந்த அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா அதை நன்றி சொல்கிற மீட்டிங்காகவும் எடுத்துக்கலாம். இல்லைனா திருச்சிக்கு இன்னொரு தடவை தேர்தல் வரப்போகுது இல்லையா, இடைத்தேர்தல். ஸோ அதுக்கான ஒரு ஆயத்தமாகவும் எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. இப்போ விஜய்னு நம்ம வந்து உரிமையாக சொல்கிறோம், ஏன்னா நம்ம சொல்லலாம், ஏன்னா நமக்கு அந்த உரிமை இருக்கு. அரசியல் தலைவர்கள் அரசியல் களத்துல தயவு செஞ்சு விஜய்னு ஒருமையில பேசாதீங்க அப்படின்றத இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றோம். திருச்சியில பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு முதல்வனாவே வரல அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஸ்பீச்சே இருந்தது. பழையபடி எப்படி நம்மளோட வந்து இணக்கமா முதல்ல இருந்து அவர் பயணித்தாரோ இந்த வந்து அந்த அரசியல் களத்துல, அதே மாதிரி தான் அந்த முதலமைச்சர்ன்ற அந்த ஒரு கர்வமோ அந்த ஒரு ஆணவமோ எதுவுமே இல்லாம இன்னும் மக்களுடைய அன்பை இன்னும் தேடிக்கிட்டே இன்னும் வேணும் அப்படின்றதுல தான் அவருடைய முழு குறிக்கோள் இருக்குதுன்றது அதுல பட்டவர்த்தனமா நமக்கு தெரிய வருது. அவரை ரொம்ப அழகா சொல்றாரு, நான் உங்கள் முதல் சேவகன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம பார்க்க போனோம்னா நம்ம என்னவா சொல்லலாம், சேவகனும் அவருடைய பாதுகாப்புல இருக்கிற மக்களாகிய நாமும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அந்த கட்சி கூட்டத்தில் வந்து ரொம்ப அழகாக பேசியிருக்காரு. 5000 பேர் தான் அதுக்குள்ளே இருந்தாங்க அந்த திருச்சி கூட்டத்துக்குள்ள. ஆனால் அதுக்கும் ஒரு வெளியில வந்து வேற மாதிரியான ஒரு திருச்சி பேசுகிற நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் பேசுனாங்க. ஏன் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், வெறும் 5000 பேரை மட்டும் நம்ம கூப்பிட்டுக்கிறது எப்படி, எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏங்க இப்போ வந்து ஒரு முதல்வராக ஆயிட்டாரு, அவர் முதல்வராக வர வரைக்குமே மக்கள் வந்து இவர் தான் வரணுன்ற ஆதங்கத்தில் அவ்வளோ கூட்டமும் வந்து அவருக்கு ஆதரவுக்கு தரும் வகையில் வந்து எல்லாருமே வந்தாங்க. இப்போ வந்து அவர் முதல்வராக ஆக்கிட்டாங்க, அதனால வந்து எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆயிட்டாங்க. ஸோ முக்கியமானவங்க தேவைப்படுற திரும்பவும் அவரை பார்க்கணுன்றவங்க மட்டும் வந்து அந்த ரோட் ஷோ அவர் திருச்சி போகிறப்போ வந்து நின்றுட்டு இருந்ததை நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய பேருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது ஸோ அப்படின்ற காரணத்துக்காக தான் மினிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5000 பேர் மட்டும் அந்த திடலில் உட்கார வச்சு அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ திரும்பவும் என்ன பண்ணுவீங்க, அப்போ நிறைய பேரை கூப்பிட்டா ஏற்கனவே இவர் வந்து இது மாதிரிலாம் தான் நிறைய பேர் வந்து இவரால் வந்து பாதிக்கப்பட்டாங்க, திரும்பவும் முதல்வராக வந்தும் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாருன்னு அப்படியே ஒன்று பேசுவீங்க. அதனால இந்த உள்ள வெளியே விளையாட்டு, இந்த மங்காத்தா விளையாட்டுலாம் விளையாட வேண்டாங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கா, மக்களுக்கு என்ன பண்றாரு, முதல்வர் என்ன பண்ண போறாரு, என்ன பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், இதை பத்தி தான் நம்ம பேச வரோம். ஸோ இதை தான் மக்கள் பேசணும் அப்படின்றது எங்களுடைய கருத்தா இருக்குது. ஸோ சூப்பரா முடிஞ்சிச்சு அந்த திருச்சி மீட்டிங்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து இப்போதான் என்னமோ அரசியலே இது பண்ண மக்கள் பேசுறாங்க. மக்கள் வந்து இப்போதான் அரசியல் வந்து விஜயால வந்து அந்த ஒரு அரசியல் மோகம் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குது. ஆனால் ஏற்கனவே அரசியலில் ஊறி அரசியலில் இவ்வளோ நாள் பயணித்தவங்களுக்கு எல்லாமே காணாமல் போயிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து புதுசாக டக்கு டக்கு டக்குன்னு ஏங்க அந்த வெறியில என்ன பண்றாங்க, ஒருத்தன் ஜெயிச்சிட்டாரே அப்படின்ற அந்த வெறியை அது தாங்க முடியல. ஆக்சுவலி பாத்தியா யாராலையுமே ஏத்துக்க முடியல. எப்படா இது 21ஆம் நூற்றாண்டு இது சாத்தியமா பொறுத்துக்க முடியல. அதனால என்ன பண்றாங்க, அங்கங்க மீட்டிங் நடத்துறாங்களா, அங்கங்க வேற வேற மாதிரி ஜென்சி மீட்டிங் அப்படிலாம் நடத்துது. சரி நடத்துங்க, உங்க பாட்டுக்கு நடத்துங்க. ஆனா வந்து கொஞ்சமாச்சும் யோசனை பண்ணுங்க, இவ்வளவு நாள் என்னத்தை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றது தான் மக்களுடைய கேள்வியா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய பேரன் வந்து டிவிகேல வந்து இன்னைக்கு வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அது எவ்வளோ சூப்பரான விஷயம் பாருங்க. ஏன்னா எம்ஜிஆருடைய ஆளுமையை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அரசியல்ல. ஸோ அவர்கிட்ட இருந்து வந்தவங்க தான் அந்த மேடம் ஜெயலலிதா அவங்களும். ஸோ இவங்க 2 பேருடைய ஆட்சி இருக்கும் போது எல்லாமே ரொம்ப ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆனால் ஜெயலலிதா மேடம் ஆட்சியில வந்து கொஞ்சம் நிறைய சறுக்கல்கள் இருந்தது. அவங்க செய்த சில தவறுகள் நம்பின சில பேரால அவங்களுடைய பேரு அந்த இடத்துல வந்து என்ன சொல்றது கெட்டு போயிருந்தது. ஸோ அதை திருத்திக்கிற முயற்சியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்புமே இல்லாத இருந்த அப்பதான் அவங்களுக்கு அப்புறம் வெற்றிடமா இருந்த ஒரு இடத்துல தான் நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்து டிவிகே அப்படின்னு வந்துட்டாரு. ஸோ இவர் யாரு இதுவா பாக்குறாங்க மக்கள்னா, இவர் தான் எம்ஜிஆரா பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து இவர் தான் எம்ஜிஆர், நிகழ்கால எம்ஜிஆர் யாருன்னா விஜய் அவர்கள் தான். ஸோ இந்த விஜய் அவர்களோட எம்ஜிஆருடைய
வழி வந்து அந்த பேரன் வந்து என்ன பண்றாரு, இதுல வந்து தன்னை இணைச்சிக்கிறதுக்கு அவர் வந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, எடப்பாடி அவர்கள் வரவே முடியாது, அந்த பழனிசாமி அவர்கள் இனிமே வர முடியாதுன்றத அவர் ரொம்ப கான்பிடென்ட்டாவே சொல்றாரு. ஏன்னா இது வரைக்குமே யாருமே அவர் வீட்டுக்கு வந்தது இல்லையா. ஏன்னா எம்ஜிஆர்ன்றது பெரிய ஆளுமை, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஜெயலலிதா மேடம் வந்தப்போ முதல்ல அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அது ஒரு நன்றி இது பண்றது. ஏன்னா எம்ஜிஆரால தான் அவங்களுக்கு வந்து அரசியல் தெரிஞ்சது, அரசியலுக்குள்ள வர முடிஞ்சிச்சு. அதனால வந்து அந்த குடும்பத்துக்கு போயிட்டு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அவரு விஜய் அவர்கள் வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்றத ஒரு ரெக்வெஸ்டாவே வந்து அவர் வச்சிருக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்துட்டு முதல்வர் நம்மளுடைய முன்னாள் முதல்வருடைய பேரன் அவர்களே அவ்வளோ தன்மையா பேசுறாரு. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு மரியாதை இல்லாம ஒருமையில பேசுறாங்க. ஏங்க சின்ன பசங்க ஏதோ பேசிட்டு போலாம், மற்றும் சிலர் ஏதோ ஒண்ணு பேசிட்டு போலாம். அந்நியாருன்ற ஒரு மரியாதை வேணும்னு ஒருத்தவங்க நினைக்கிறவங்க முதல்வரை வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு அவங்க தரிசிச்சுட்டு வந்து அந்த மீட்டிங்ல உட்காந்து நீங்களே கேளுங்கன்றாங்க. அப்புறம் நானே சொல்லட்டுமான்னு சொல்றாங்க. அப்போ எதையாவது ஒண்ணு பேசி உங்களுடைய இருப்பை காட்டிக்கிற வகையில முதல்வருக்கு வந்து நீங்க வந்து நீ விஜய்னு பொது வெளியில பேசுறீங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற இந்த ஊடகவியல், ஆமா அந்த மீடியாக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்களாம் ஏன் கேட்கல? இதே விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது அவரை என்னமாலாம் கலைச்சு பேசுனீங்க. இன்னைக்கு இந்த ஒரு பெண்மணி வந்து பேசுறாங்க ஒரு மரியாதை இல்லாம. ஏமா நீங்க ஒரு பெண்மணியா இருக்கிறீங்க, ஒரு முதல்வருக்கு நீங்க இப்படிதான் மரியாதை தருவீங்களான்னு கேட்காம இந்த ரிப்போர்ட்டர்ஸ் என்ன வேடிக்கை பார்த்துட்டு கை கட்டிட்டு இருக்காங்க. பிரேமலதா அவர்கள் வா போ நீ அதுக்கு உனக்கு யாரு? அப்ப நாங்க சொன்ன இப்படி கோவம் வரும். உங்களுக்கு யாரு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? பிரேமலதா நீ யாருமா நீ அப்படின்னு மத்த மக்களோ நாங்களோ கேட்டாங்கன்னா பிரேமலதாக்கு கோவம் வருமா வராதா? நீங்க அந்த உரிமையை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களா? இல்லையே. உங்களுடைய கூட இருக்கிறவங்க உங்களை அந்நியார்னு மரியாதையா கூப்பிடுறாங்க. பிரேமலதா யாராவது பிரேமலதா வா பிரேமலதா போ பிரேமலதா. நீங்க விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்துக்கு. நீங்க